ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்து இந்த வருடத்தோட அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. மீனம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 38.5, நம்ம நுங்கம்பாக்கத்துல 35.6 நமக்கு பதிவாயிருக்கு. இது இந்த வருடத்தோட அதிகபட்சமான ஒரு இதுன்னு சொல்லலாம். இன்னி வரைக்கும் இந்த கடந்த 3 மாதங்களை பார்க்கும்போது இந்த காரணத்தை நான் முன்னாடி போன வாட்டி நம்ம வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த இமேஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 போட்டோகள் நான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல் காற்று வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடல் பகுதியில் இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு கடல் காற்று இன்னைக்கு உள்ள வந்தது. அதே ஸ்லைட்டா நம்ம மீனம்பாக்கம், பூந்தமல்லி இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணில இருந்து 3 மணி ஆச்சு கடல் காற்று வந்து வரதுக்கு. சோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு. சோ நம்ம கடலுக்கு நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா கடலோரமா இருக்கிற கடல் பக்கத்துல இருக்கிற ஏரியாங்கள பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 35 டிகிரில இருந்து 36 டிகிரி வரைக்கும் பதிவாக இருக்கு. சோ கொஞ்சம் உள்பகுதியில பாத்தீங்கன்னா 38ல இருந்து 39, 40 டிகிரி வரைக்கும் நம்ம சென்னை இதுல பதிவா இருக்குது. இதே நேரத்துல உள் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கரூர், சேலமா இருக்கட்டும். சேலம் தான் அதிகமான வெப்பநிலை பதிவா இருக்கு, 40.7. அதே மாதிரி நம்ம திருத்தணி, வெள்ளூர் மாவட்டத்துல, அது மாதிரி வெள்ளூர், நம்ம திருச்சி, எல்லா இடத்துலயுமே 38ல இருந்து 39 டிகிரி அந்த மாதிரி பதிவான இருக்கு. சோ இது வருகின்ற நாட்கள்லயும் அடுத்த ஒரு 5 நாட்களுக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கும். நாளைக்கு ஸ்லைட்டா ஒரு 0.5 டிகிரிஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பொதுவாக இதே மாதிரி ஒரு சென்னையை பொறுத்தவரையுமா இருக்கட்டும், உள் மாவட்டங்களா இருக்கட்டும், இன்னைக்கு எப்படி இருந்ததோ இதே மாதிரி ஒரு வானிலை தான் நமக்கு காணப்படும் என்று தெரியப்படுகிறது. இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் ஷோர் விண்ட்ஸ். சோ கடல் காற்று வந்து உள்ள வராம நம்ம கடற்கரையை ஒட்டியே செல்கிற என்றால் என்ன ஆகுதுன்னா தரைக்காற்று வீசி அந்த தரைக்காற்று வந்து என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல இருக்க வெப்பத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு. சோ இன்னைக்கு நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளூர் சூடா இருக்கிறது, காத்து தரைக்காற்று வீசும்போது திருத்தணி வந்து இன்னும் சற்று வெள்ளூரோட அதிகமாக இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஈவன் கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லாருமே பொதுவாக நமக்கு பிளசண்டா இருக்குவாங்க. ஆனா இன்னைக்கு 39.5 டிகிரி பதிவாயிருக்கு. சோ உள் மாவட்டங்கள்ல இருக்க எல்லா இடத்துலயுமே பொதுவாக எல்லா மாவட்டமா இருக்கட்டும், அது திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வெள்ளூர், எல்லா மாவட்டங்களுமே அதிகபட்சமான வானிலைக்கு நமக்கு கிட்ட 39ல இருந்து 40 டிகிரி வரைக்குமே நமக்கு வரும்ன்றது தெரியப்படுகிறது. சோ அடுத்த 5 நாட்களுக்கு இதே தான் தொடரும். எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த வருகின்ற நாட்கள்ல. அதே மாதிரி நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை நுங்கம்பாக்கம், சாந்தோம் இந்த மாதிரி ஏரியால 35 டிகிரியும், ஸ்லைட்டா இப்ப அம்பத்தூர், போரூர், பூந்தமல்லி இந்த மாதிரி மீனம்பாக்கம் இந்த மாதிரி இடத்துல 37ல இருந்து 38 டிகிரி வரைக்கும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. மழைக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சோ மழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக நமக்கு கடந்த 2 மாதங்களுமே ரொம்ப வறண்ட வானிலை தான் நமக்கு காணப்பட்டிருக்குது. வருகின்ற நாட்கள்ல அதே மாதிரி தான் தொடரும். கன்னியாகுமரியில ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம பேச்சுப்பாறை, கோதையாறு இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கங்க ஏதாவது மழை பெய்யும். மற்றபடி பொதுவாக மழை வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு மழை மாதம் கிடையாது, தமிழகத்துக்கா இருக்கட்டும், சென்னைக்கா இருக்கட்டும். சோ பொதுவாக மழை வந்து மழை இல்லாத ஒரு வறண்ட வானிலை தான் தொடரும் என்று தெரியப்படுகிறது. நன்றி.